கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இன்றைக்கும் கூட எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்தை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம். அதன் மூலமாய் நீங்கள் குடும்பமாய் எப்படி ஆண்டவருக்கென்று நற்சாட்சியாய் நற்கனி தருகிறவர்களாய் விளங்கலாம் என்பதை குறித்து நாம் இந்த நிகழ்ச்சியிலே அறிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுதும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசை என்ற புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது தேவனுடைய சித்தம். 4 காரியங்களை பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களையும் எஸ்தர் ஜெபக்குழுவிலே ஜெபிப்பதன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். நீங்களும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்பொழுதும் என்ன 4 காரியம்? சகலவித நற்கிரிய கனிகள், தேவனை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Are you going to receive it? Say yes, I am going to receive it. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சிகள் போகிறோம். அதற்கு முன்னதாக அருமையான ஒரு பாடலை, இந்த எஸ்தர் ஜெபக்குழு பாடல் அநேகர் விரும்பி கேட்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவரே கொடுத்த பாடல். அதை கேட்டு மகிழ்ந்து அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? வழி நடத்தி வீராதி வீரராய் மாற்றும், ஜெப வீராதி வீரராய் மாற்றும் இயேசு ராஜா எங்கள் நாத, இன்பமும் சமூகம் தந்தி எங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கவே ஜெப ஜீவியமும் தாரும், நீரே ஜெப ஜீவியமும் தாரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது எனக்கு எத்தனை சந்தோஷம். திரும்பவுமாக நாம் நிகழ்ச்சிக்குள் போகிறோம். இன்று எஸ்தர் ஜெபக்குழு நடத்துகிற என் அன்பு சகோதரிகள் சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கை உண்டு. குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியமாகிய எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்தை எப்படி நடத்துகிறார்கள், அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மை என்ன என்பதை குறித்து உங்களுக்கு அதை விவரித்து சொல்ல, அவர்கள் பெற்ற நன்மையை, அதாவது ஒரு பழமொழி உண்டு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதை போல தான் அவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. இது என்னென்ன நன்மையை பெற்றார்கள், நானும் அதை பெற்று கர்த்தருக்கு மகிமையாக வாழலாமே என்று நீங்கள் கேட்க வேணும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. கேட்போமா? உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் டெய்சி தேவசகாயம். நான் மாமல்லபுரத்திலிருந்து வந்திருக்கேன். சரி, எப்படி நீங்கள் இயேசு சுவாமியை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? அதாவது நான் இடையில ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக அதிக சுகவீனப்பட்டேன். மந்திரம் செய்து எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக செஞ்சாருங்க. அப்போ இயேசு அழைக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப பிரியம். நாங்கள் ஒரு 25 வருஷமாகவே தொடர்பு இருக்கோம். அப்போ அந்த இயேசு அழைக்கிறார் புத்தகம் எனக்கு வரும். அதனால் அந்த புத்தகத்தை படித்து எஸ்தர் ஜெபக்குழுன்ட்டு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அம்மா அதில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் எஸ்தர் ஜெபக்குழுனா என்ன,
இந்த எஸ்தர் ஜெபக்குழுவும் நம்ம வந்து ஜெபிச்சா நமக்கு இந்த கட்டு உடஞ்சிற மாதிரி ஒரு நட்பாசையில் அந்த ஜெபத்தை நான் ஆரம்பித்தேன். அப்படியானா அதுக்கு முன்னால உங்களுக்கு குடும்பத்துல பல கஷ்டம் இருந்தது இல்லையா? கஷ்டம் இருந்துச்சு. கர்த்தருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதாவது ஒரு தூர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரம் பத்திரிகையை படிச்சு எஸ்தர் ஜெபக்குழு பற்றி கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு என்ன கேள்விப்பட்டு என்னுடைய சபையின் போதகர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ சபையின் போதகர் அதுக்கு அனுமதி தந்தாங்க. ஒரு பெரிய சபை மாமல்லபுரத்தில். அந்த சபையில் இருக்கும்போது சரி சகோதரி நீங்கள் சேர இது பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்கள் சபை எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அதனால் ஆரம்பத்திலே பாருங்கள் எனக்கு 18, 15 இப்படி தான் இருந்துச்சு. அதனால் அந்த ஜெபத்தை நான் நடத்த என்னுடைய கட்டு எங்கே போச்சுன்னு தெரில. அதாவது அம்மா வந்து அந்த ஜெபத்தை ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஜெபத்தை நான் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஜெப ஆவியை ஊற்றினார். 15 வருஷமா உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம், நிறைய மாற்றம், தரிசனங்கள். அதாவது என்னுடைய குழுவில் வந்து படிப்பறிவு இல்லாத மீனவர் சமுதாயத்தில் உள்ள மக்கள் தான், அந்த பிள்ளைகள் தான் வருவாங்க. வந்து அப்படி நான் மறந்தாலும் அக்கா அந்த வாரத்தில் எத்தனை தேதி ஆரம்பிக்கணும்ட்டு அவங்க பலவிதமான தரிசனத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காங்க. மீனவர் கம்யூனிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தரிசனம், பரலோக தரிசனம். எனக்கு கூட நான் அவ்வளோ கண்டதில்லை. அந்த பிள்ளைகள் என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன், நீங்கள் இன்னைக்கு லெட்டர் எழுதும்போது அம்மாவுக்கு எழுதுங்க. நிறைய பிள்ளைகள். ஆனால் பாருங்களேன், அந்த பிள்ளைகள் பைபிளை வச்சுட்டு நீங்களாம் அந்த அதிகாரம்லாம் கொடுத்தீங்கன்னா அது அக்கா இது எத்தனை அதிகாரம் இருக்குன்ட்டு எனக்கு எழுதி தர சொல்லுவாங்க. அடே அப்பா. ஆமாம். ஆனால் ஒரு அந்த பிள்ளைகளுடைய ஒத்துழைப்புனால அந்த பிள்ளைகளும் பாருங்களேன் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ஜபத்தில் ஜப ஆவி என்னட்டு அவங்களே சொல்லுவாங்க, அக்கா இந்த முறை என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்காக வந்தேன், இல்லை அம்மா இதை எழுதியிருக்காங்க ஏட்டு அவங்க அந்த படிப்பறிவு இல்லாத பிள்ளைகள் எனக்கு ஜெப பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ ஜெப ஊழியத்தின் மூலமா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னுடைய கணவர் வந்து என்னை ரொம்ப நேசிப்பார். இந்த ஜெபனால என்னுடைய கணவர் தான் எனக்கு இதுக்கு உறுதுணை. நாளைக்கு ஜெபம்னா இன்னைக்கே சொல்லிடுவேன் நான் அவன்கிட்ட, ஐயா நான் வந்து ஜெபத்தை நடத்த போகிறேன்ட்டு எனக்காக பிரத்யட்சமாக ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அன்றைக்கினா நீ சொல்லிடுவாங்க, நீ வந்துமா ஒரு சில வேலையில் பார்த்துட்டு நீ வந்து ஜெபத்தை நடத்துமான்ட்டு என்னுடைய கணவர் ரொம்ப எனக்கு ஒத்துழைப்புக்காங்க. எனக்கு 2 பிள்ளைகள், மூத்த பொண்ணும் குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கா. இளைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதம் தந்திருக்கேன். எங்கள் குடும்பத்தில் சமாதானம். என் குடும்பத்தில் சண்டே வந்ததில்லை பாருங்க. குடும்பம் நீங்கள் சொல்கிறத நான் டிவியில் புக்கிலலாம் நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறேன்ட்டு குடும்பத்தை கவனிக்காமல் நீங்கள் பெயராதங்கன்ட்டு அந்த உங்களுடைய புத்திமதி நிமித்தம் நான் அப்படியே இது பண்ணி இன்ன வரைக்கும் என்னுடைய கணவர் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. குடும்பமா சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஊழியத்தை செய்யறது நிமித்தம் ஏபிஜி அதுக்கு வந்து குடும்பத்துல சமாதானம் கிடையாது. சமாதானம் இல்லைன்னா கணவர் தொந்தரவு இல்லை, பலவிதமான கட்டுகள் இருந்தனால சமாதானம் இல்லை. கட்டுகள் எல்லாம் ஓடி போச்சு. இப்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த எஸ்தர் ஜெபக்குழு வந்து இப்ப பாருங்களேன், எனக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. பல கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த எஸ்தர் ஜெபக்குழு கேட்டு, அக்கா இது எங்க போனாலும் பாருங்க எனக்கு நண்பர்கள். எஸ்தர் ஜெபக்குழு என்னைய வந்து பேரே அப்படிதான், எஸ்தர் ஜெபக்குழு அக்கா போறாங்க, பேர் சொல்லி கூட மாட்டாங்க டேசிட்டு. அந்த அளவுக்கு அம்மாவுடைய, அதாவது கர்த்தருக்கு முதலாக நன்றி செலுத்துகிறேன். அருமையான தாயாருக்கு ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ வேலைகள் மத்தியில் நீங்க எங்களுக்காக இதை செய்யறீங்க. ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ மா. காட் பிளஸ் யூ மா. ஊழியத்தை ஆசிரியர். சரி சரி, அவங்கள்ட்ட கொடுங்க. உங்க பேர் சொல்லுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனது பெயர் கேத்ரின் பிலிப் ஆண்டி. நான் நீலாங்கரை பகுதியிலிருந்து வரேன். 2009 இந்த எஸ்தர் ஜெபம் நடத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு. எப்படிமா நீ ஆண்டவரை தெரிந்து கொண்ட? இது நான் ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கிரகிக்க முடியாத ஒரு பெரிய நன்மைகளை செய்தார் அப்படின்னு வசனத்துல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டதும் நாம ஆண்டவரை தெரிந்து கொள்வதுதான் இது ஒரு கிரகிக்க முடியாத ஒரு நன்மை நிச்சயமாக நான் உணர்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க பேசிக்கலி நாங்க ஒரு ஆப்டிகல்ஸ் நடத்துறோம். அப்போ இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலிருந்து ஒரு வேலை செய்கிற ஒரு சகோதரன் ஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் கடைக்கு வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்கீங்களே என்று சொல்லி முதன்முறையாக எங்களுக்கு ஜெபகோபுரத்தினுடைய ஊழியத்தை குறித்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போ நான் அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக ஜெபிக்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபகோபுரம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு முதன்முறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினப்போ நாங்கள் ஜெபகோபுரத்துக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற சகோதரிகள் அவங்க பிரச்சனையை போல எங்களுடைய காரியங்களை அவங்க ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக கிறிஸ்துவனுடைய அன்பை எல்லாம் சொல்லி முதன்முறையாக கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற பல காரியங்களை சொல்லி எங்களுக்காக அவங்க ஜெபிக்கும் பொழுது
அப்போ எங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் வந்தது. எப்படி EPG பற்றி கேள்விப்பட்டீங்க? ஜெபகோபுரத்தில் இருக்கிற சகோதரிகள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது மாதிரி ஒரு எஸ்தர் ஜெபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. நான் அப்போ பல குழுவில் சேர்ந்து ஜெபிப்பதற்கு நான் முயற்சி செய்தப்போ எனக்கு அது அமையவே இல்லை. எனக்கு அது அப்போ நான் நினைச்சேன், இது நமக்கெல்லாம் கிடைக்காது போல இருக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியன்னு நான் ரொம்ப சோர்ந்து போனேன். அந்த மாதிரி நேரத்தில் இங்கே அறிமுகமான சில சகோதரிகள் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, சார் நம்ம ஏன் 3 பேராக நம்ம ஏன் சேர்ந்து ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. அப்போது நாங்கள் 8 பேராவது வேணும் அப்படின்னு நம்ம EPGயுடைய ரூல்ஸ் இருந்ததுனால அப்போ நான் ஆன்ட்டிக்கு நான் லெட்டர் மூலம் தெரியப்படுத்தினேன். இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து நம்மளால் நடத்த முடியுமா? ஏன்னா நம்ம இருக்கிற பகுதியில் 8 பேர் ஏன்னா எல்லாரும் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஸோ மற்றவங்க இது மாதிரி ஜெபிக்க வருவார்களான்னு எனக்குள்ள ஒரே சந்தேகமாக இருந்தது. அதனாலே நான் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். 2006 நான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த காரியத்துக்காக, ஜெபிக்கிறதுக்காக. அப்போ தான் நீங்கள் ஆன்ட்டி எனக்கு ஆலோசனை சொன்னீங்க, முதலாவது நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உன்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினீங்க. அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சிட்டே இருந்தோம். 4 வருஷமாக ஆண்டவர் தடையில்லாமல் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த 3 பேராக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நாளில் ஊற்றப்பட்ட ஜெப ஆவி இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் முழு குடும்பத்தினர் மேலும் முதலாவதாக இறங்கிச்சு. அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள் எல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுது என் கணவனோட நான் ஷேர் பண்ணுவதுண்டு. இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போது விசேஷமாக நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முதல்ல எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தின் அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றினார், குடும்பமாக ஊற்றினார். ஸோ அப்போ ஒரு குடும்பத்தில் ஏதாவது எல்லாரையும் போல நம்ம ஊழியம் செய்தாலும் ஜெபித்தாலும் அன்றன்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலாவதாக இது சத்துரு கொண்டு வருகிற திட்டம். ஆகவே நம்ம இதுக்கு மாம்சத்தில் செயல்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்ம பகுத்தறியக்கூடிய கிருபையை முதலாவது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். குடும்பமா சந்தோஷமா இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகளோட குடும்பமா ஊழியம் செய்யறீங்க. இது எஸ்தர் ஜெபக்குழு ஊழியம் இல்லாம நீங்களே பல காரியங்களை செய்யறீங்க. ஆகவே எஸ்தர் ஜெபக்குழு ஊழியம் மூலமா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் குடும்பத்துல உண்டாயிருக்கு இல்லையா? பெரிய சந்தோஷம், சமாதானத்தினால நாங்க நிரம்பி இருக்கோம். அது மட்டுமல்ல, இப்ப ஜெபித்து கொண்டு இருக்கிறதுனால மற்றவர்களுக்காக நாங்க ஜெபிக்கவும், மற்றவர்கள் அவங்க குறைகளெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட ஜெபத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் கர்த்தர் எங்களையும் ஒரு ஆசீர்வாதமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். God bless you மா. ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. என்னுடைய பெயர் அபி டேவிட். நான் விருகம்பாக்கத்தில் இருந்து வரேன். 2001 இருந்து ஆகஸ்ட்ல இருந்து நான் இந்த EPGயை நடத்திட்டு வரேன். எப்படி நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க? எப்படி ஆண்டவரை ரட்சகராக எடுத்துக்கிட்டீங்க? நான் சின்ன வயசுல எனக்கு ஜெபிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். அதிலும் என்னுடைய காலேஜ் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் சினிமா பார்க்குறத ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி நான் விட்டேன். அதிலேருந்து எனக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தது. எங்கள் காலேஜ்லேயே சினிமாலாம் போடுவாங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாள் 16 வயசுலேருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வரார். அந்த பழக்கத்தினால என்னுடைய பிள்ளைகளையும் அதே வளர்ப்பதற்கு ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். இது இந்த காலத்தில் ஒரு கூடாத காரியம் தான். சரிமா சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம இருக்கிறது எப்படி, ஆமா டிவி பார்க்காம இருக்கிறது எப்படி. நீங்க என்ன சொல்றீங்க? டிவி பார்க்காம என் பிள்ளைகளை வளர்த்து போனதே கிடையாது. ஆமா, பெரிய சாட்சி. வீட்டில் டிவியே கிடையாது. அதுக்கு பிறகு என் கணவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. 86 நாங்கள் சென்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டில் வந்தால் எங்களுக்கு வேலை கிடைக்கல. என் கணவருக்கு ஒரு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக வேலை கிடச்சிது. அதுவும் அவங்க ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது எக்ஸாம் எழுதுனாங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா கிடையாதுன்னு சொல்லி கேன்சல் ஆகி வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு நாங்கள் இருந்தோம். அப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ தான் 1987 அங்கிளோட மீட்டிங் இங்கே டவுட்டனில் நடந்தது. அப்போ என் கணவர் ஆர்சி பேக்ரவுண்டு. அவங்களுக்கு அவ்வளோ தூரம் அங்கிளோட மினிஸ்ட்ரிலாம் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிளோட மீட்டிங்ஸு. அப்போ அவங்களாவே சொன்னாங்க, சரி நம்ம போகலாமா, போய் பார்க்கலாமான்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் அந்த மீட்டிங்கில் அன்னைக்கு அங்கிள் பிரத்யேகமாக வேலை இல்லாதவங்களுக்காகவே ஜெபித்தாங்க. அவங்க ஜெபித்து 1 வாரத்துக்குள்ளே 7 இடத்துல இருந்து அவங்களுக்கு இன்டர்வியூ வந்தது. அதனால இவங்களுக்கு அந்த இயேசு அழைக்கிற ஊழியத்து மேலே, அங்கிள் மேலே உண்மையில ரொம்ப ஒரு பிரியம் உண்டாயிற்று. அதுக்கு பிறகு எங்களை ஆண்டவர் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்த்த ஆரம்பித்தாங்க. 1993 அங்கிள் DGSஐ பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார்.
அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள் வந்தது. என்னுடைய பையனுக்கு 14 வயசில் போன் கேன்சர் இருந்தது. போன் கேன்சர் இருந்து போன் முறிஞ்சு போச்சு. அப்போது அங்கிள் வந்து சொன்னாங்க, ஆண்டவர் வந்து அதை குணப்படுத்திட்டார், விசுவாசத்தோட போங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பயோப்சி ரிசல்ட்டு 3 இடத்துல நாங்கள் அனுப்பினோம். 3 இடத்துல இருந்தோம் நோ எவிடன்ஸ் ஆஃப் மெலிக்னன்சின்னு வந்தது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களாக ஆண்டவர் இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் நாங்கள் இணைஞ்சிட்டோம். அப்படியே என்னுடைய கணவர் ஒட்டிக்கிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில். EPG எப்போ ஆரம்பிச்சிங்க? 1998 பவர் மினிஸ்ட்ரி அட்டன் பண்ணோம் ஆண்டி. அப்போ தான் எனக்கு வந்து அபிஷேகம் கிடச்சிது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு தாகம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். நம்ம சும்மா இருந்து அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம அப்படி அடக்கி வச்சிருக்கக்கூடாது, பிள்ளைங்க வரைக்கும் மாத்திரம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அப்போது உங்களுக்கு நான் லெட்டர் எழுதி கேட்டேன். அப்போ சொன்னீங்க ஆரம்பிக்கலாம், 8 பேர் சேர்ந்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொன்னீங்க. 2000 ஆண்டவர் ஒரு அழகான வீட்டை உங்களோட ஜபத்தினால அங்கிளோட ஜபத்தினால ஒரு அழகான வீட்டை ஆண்டவர் கொடுத்தாங்க. அதனால் அந்த வீட்டில் நிச்சயமாக நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஆரம்பித்தோம். உங்கள் குடும்பத்திலேயே இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஆமாம். இனி மற்றவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு வெட்கப்படக்கூடிய சுபாவம் உள்ளவா. ஒரு முன்னுக்கு போய் யார் முன்னுக்கும் பேச மாட்டேன், ஒளிஞ்சு நின்று பேசுவேன். ஜெபிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அடுத்தவங்க முன்னாடி எனக்கு ஜெபம் பண்ணணுன்னா வெக்கமாக இருக்கும். ஆனால் இந்த EPG ஆரம்பித்த பிறகு எனக்கு அந்த ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய கூட்டம்னாலும் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. கொடுக்கப்பட்ட அந்த 2 மணி நேரமும் பெண்களுக்காக ரொம்ப பாரத்தோடு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். நாங்கள் பெண்களுக்காக ஜெபிக்கிறதுனால எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்காரு. என்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு தாகத்தை கொடுத்துருக்காரு. என் மக கலிஃபோர்னியாவில் இருக்கா, அவளுக்கும் அந்த தாகம். அங்கே போய் எனக்கு ஏதாவது இங்கே இருக்கும்போது EPG நடத்திட்டு இருந்தா, இப்போ கலிஃபோர்னியாவில் அவள் EPG நடத்திட்டு இருக்கா. அவளுக்கும் அந்த எங்கே போனாலும் சரி அந்த ப்ரேயர் மட்டும் விடவே மாட்டாள். அதுங்களுடைய பக்தி வைராக்கியத்தினால உங்கள் மக கலிஃபோர்னியாவில் ஒழுங்காக ரிப்போர்ட் அனுப்புவா, ஒழுங்காக நடத்திட்டு இருக்கா. என்ன வந்தாலும் விடாத நடத்துகிற ஒரே ஒரு குரூப் ஒன்று தான் அமெரிக்காவில். அவளை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதற்கு காரணம் நீங்கள் தான். இப்படி குடும்பத்தையும் கட்டி அநேகருக்கு ஆறுதலாக இருக்கும்படி உங்களை உபயோகிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூம்மா. காட் பிளஸ் யூ. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிலாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறார்? என்னுடைய பெயர் செல்வி சேவியர். நான் சிவகாசியிலேருந்து வருகிறேன். நான் வந்து ஆண்டவரை ஃபஸ்ட்டு வந்து வசனங்களை பிடிச்சி ஜெபிப்பேன். சின்ன பிள்ளையில கொடுத்துருக்கோம், சின்ன பிள்ளையில. ஏன்னா அவர் தான் வேற எனக்கு வாழ்க்கையில் யாரும் இல்லை. ஆனால் திருமணம் ஆன உடனே எனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு துணை வந்துருச்சு. என்னையை பாதுகாக்க ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னா சினிமா தான் ஃபுல்லாக. சினிமா ஆண்டவரை அறிந்து பின்னால் போயிட்டீங்க. ஆமாம். ஏன்னா தாய் தகப்பன் இல்லை, அப்போ ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜெபித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே நம்மளை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் வந்து அப்படியே சினிமாலே போயிடுச்சு. நானும் என் கணவரும் இந்த சென்னையிலே இருந்தோம் 1 வருஷம். என் மாமியார் பக்தி உள்ளவங்க. அவங்க இந்த ஜெபகோபுரத்துக்கு போனால் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் எந்தெந்த தேட்டர்லாம் புதுசாக இருக்குதோ அதுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போனோம். ஆனால் என் மாமியார் தடையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருந்து வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த ஜெபகோபுரத்துக்கு வந்ததில்லை. அது வந்து எங்கள் மாமியாருடைய ஜெபந்தான். ஆனால் எங்களுக்கு கடிந்தே பேச மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அப்போ நான் சொன்னோடனே என் கணவரும் அந்த நிமிஷத்துலேயே முடிவெடுத்தாங்க, இல்லை நீ இருந்தேன்னா நானும் இருந்துருவேன்னு சொல்லி. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அந்த கஷ்டப்படுகிற நேரத்தில் நாங்கள் அந்த 2வது குழந்தை பிறந்த உடனே நான் வந்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை பற்றி பிடிச்சிக்கொண்டோம். எங்கள் மாமியாருக்கு புக்கெல்லாம் வரும், அதை நான் படிக்க மாட்டேன், அந்த புக்கை தூக்கி துண்டாக வச்சிருவேன். ஆனால் 2வது மக பிறந்த உடனே வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப சுகவீனம் வந்துச்சு. அப்போ ஏசப்பா இந்த பிள்ளைக்கு நீங்கள் உயிரை கொடுங்க, நானும் என் பிள்ளையும் எந்த இடத்துலையும் சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி அவள் வயிற்றில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்போ ரேடியோ ப்ரோக்ராம் வரும்,
அப்போ குழந்தைய தூக்கி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தை அவளுக்குள்ளே இறங்கிறாதா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படி தான் ஏசழைக்கிறார் ஊழியத்தில் கர்த்தர் எங்களை இணைச்சார். இந்த வேளையில் சொல்லணுன்னா அப்பாவுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் இன்னைக்கு அவள் வந்து அவளுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ பிள்ளைகள் 2 வருஷம் பிள்ளைகள் படிப்பு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த வேளையில் உங்களுடைய ஜெபமும் கண்ணீர் நிறைந்த ஜெபம், மனதுருக்கம் உள்ள ஜெபமும் அப்பாவுடைய மனதுருக்கம் உள்ள வார்த்தைகள் எங்களை அழிவுக்கு நேராமல் நாங்கள் போகாமல் உயிரோடு நாங்கள் நிற்கிறதுக்கு கிருபை செஞ்சிச்சு. அது முதல் காரியம். ஏன்னா நாங்கள் வழி தவறி போகாமல் இருக்கவும், அடுத்தாப்பில் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாங்கள் ஆண்டவர் உறுதியாக பிடிச்சதுனால, கொடுத்த வாக்கு தத்தத்தை வச்சு பிடிச்சதுனால கர்த்தர் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் திரும்ப படிப்பை கொடுத்து PhD 2 பிள்ளைகளும் டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க. திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளோட இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற குடும்பங்களுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கீங்க? இந்த எஸ்தர் ஜெபக்குழு, நான் அது வரைக்கும் எஸ்தர் ஜெபக்குழு நடத்தலை. 2002 வருஷத்தில் நான் உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது முதல்ல சொன்னீங்க நீ எஸ்தர் ஜெபக்குழு ஆரம்பிமான்னு சொல்லி. அது குறித்து எனக்கு அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. சொன்ன உடனே எந்த காரணமும் கேட்காம உடனே உங்களுக்கு ஆலோசனைக்காக லெட்டர் போட்டேன். நீங்கள் சொன்ன ஆலோசனையின்படி, எனக்கு அந்த ஊரில் ஒருத்தரையும் தெரியாது, சிவகாசியில் நான் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வரேன். அதை ஆரம்பித்தோம். அப்போ அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எஸ்தர் ஜெபக்குழு விடாமல் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த எஸ்தர் ஜெபக்குழுவில் வந்த ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கர்த்தர் ஒவ்வொருக்கும் அது எனக்கு அநேக சோதனைகள் வந்தாலும் இன்னும் இதுவும் மீறி இல்லாத சோதனைகளோடு பாடோடு வர்ற அந்த ஜெப குறிப்பை பார்க்கும்பொழுது எனக்கு அது மிகுந்த ஒரு வைராக்கியம் இருக்கும். ஐயோ என்ன போல் பாடு உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதில் ஜெபிக்க தான் எனக்கு ஜெப ஆவி ஊற்றப்பட்டது. அது வரைக்கும் நான் பக்தியோடு இருந்தாலும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் இதுலேருந்து மீளணும், என் பிள்ளைகள் படிக்கணும், இதுதான் இருந்தேன். ஆனால் எஸ்தர் ஜெபக்குழு நடத்த ஆரம்பிக்கவும் தான் மற்றவங்க மேலே உள்ள ஒரு பாரம் வந்துச்சு. மற்றவங்க எவ்வளோலாம் பாடுபடுறாங்க, நான் பாடுபட்டாலும் இந்த ஜெபக்குழுவை ஆரம்பித்த பிறகு தான் மற்றவங்களை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எஸ்தர் ஜெபக்குழு நடத்தினது நிமித்தமாக தான் இன்றைக்கி ஜெப மையத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைச்சிருக்குது. அடுத்து மற்றவங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக. காட் பிளஸ் யூ. 4 பேருமே 4 விதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வரீங்க, குடும்பமாக மகிமைப்படுத்துகிறீங்க, மற்ற குடும்பங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க. பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, எஸ்தர் ஜெபக்குழு என்பது மேன்மையான ஒரு ஊழியம், ஜெப ஊழியம். 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் சகோதரிகளாக ஒரே குடும்பத்தார் போல ஒருமித்து பரிசுத்தாவில் நிறைந்து நாம் கூடுகிற ஒரு ஊழியம்தான் எஸ்தர் ஜெபக்குழு ஊழியம். இதன்படி நீங்கள் கூடும் பொழுது 8 பேருக்கு மேலே சகோதரிகளாக கூடும் பொழுது சகோதரர்கள் கேட்கலாம், வீட்டில் நாங்கள் எப்படி, நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம், நீங்கள் அப்படி ஜெபிக்கலாமே, இதே குறிப்புகளை வச்சு ஜெபிக்கலாம், அல்லது உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்களுடைய தேவைக்காக ஜெபிக்கலாம். அதுதான் ஜெப ஊழியம். எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்தை பற்றி தான் நான் சகோதரிகளுக்கு சொல்ல விசேஷமாக இந்த நாளில் விரும்புகிறேன். இதன் மூலமாக இப்படி ஜெபிப்பதன் மூலமாக நீங்கள் கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளை கேட்டீர்கள், எவ்வளவு அழகாய் பகிர்ந்து கொண்டார்கள். அவ்வளவு பேரும் குடும்பத்தில் வாழ்கிற மக்கள், திருமணமாகி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்று பேர பிள்ளைகளை கூட எடுத்தவங்க தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இதே போல தான் நற்கிரியே, எங்கள் மூலமாக அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், நாங்கள் ஜெபிக்கிறதுனால எவ்வளோ கண்ணீரில் வாழ்கிறவர்களுக்கு ஆறுதலாய் விளங்குகிறோம், அவருடைய கண்ணீரை துடைக்கிறோம். என்ன அருமையாக சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சமாதானம். இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்கள், சமாதானமே இல்லை, சண்டை குழப்பம், ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் எஸ்தர் ஜெபக்குழு மூலமாக அதே போல் நீங்கள் ஜெப வாழ்வை குடும்பமாக ஒரு வேளை ஜெபித்தீர்களானா என்ன நடக்கும்? அங்கே கர்த்தர் வருவார், அவருடைய ஆசீர்வாதம் இறங்கும், நீங்கள் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 16:20 ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். அப்படி சொல்லும்போது எப்படி உங்களுக்கு சாத்தான் கிரியை செய்ய முடியும்?
அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, என்னமோ பண்ணிட்டாங்க, என்னமோ வச்சுட்டாங்க, சூனியம் வச்சு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். லூக்கா 10:19 சொல்லுகிறதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தைரியமாக இருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஜெபம் இருக்குதா? யோசித்து பாருங்கள். ஜனங்களை கேட்டால் சொல்கிறாங்க, ராத்திரி ஜெபிப்போம், காலையில் கிடையாது. தயவு செய்து ஜெப குடும்பமாக மாறுங்கள். ஜெப வீராங்கனைகளாக மாறுங்கள். ஜெப வீரர்களாக மாறுங்கள். பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைங்க. கர்த்தரோடு உறவு கொள்ள 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 உங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியை காணப்படும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற கனிகள் காணப்படும். சாந்தம், அமைதல், சமாதானம், இச்சையடக்கம் அவ்வளவும் வரும். இன்னும் அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சந்தோஷம் தருவார். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம், ஒரு மனம், ஒற்றுமை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பமா. இதை விட என்ன வேணும்? இதைத்தான் சகோதரிகள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? எஸ்தர் ஜெபக்குழுவில் சேர்ந்து நானும் மற்றவர்களுக்காக ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறீர்கள்? நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு ரட்சகரே, இந்த உலகத்திலே வாழ்கிற எங்களுக்கு எத்தனை பிரச்சனை அப்பா! இந்த உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எத்தனை சமாதானத்தை கெடுக்கிற பிரச்சனைகள் வந்து எங்களை சூழ்ந்து கொள்கின்றன. ஆனால் சுவாமி, இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர், எனக்கு கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் இந்த ஆசையை கொடுத்து ஜெப ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே, குடும்பமாக அவர்கள் ஜெபிக்கட்டும்ப்பா. அவர்களுக்காக மட்டுமல்ல, மற்ற குடும்பங்களுக்காக, அவர்களோடு இருக்கிற உறவினர்களுக்காக, அவர்களோடு பணிபுரிகிற மக்களுக்காக, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்காக, அவருடைய சபைகளுக்காக ஜெபிக்கட்டும்ப்பா. விசேஷமாக எஸ்தர் ஜெபக்குழுவிலே சேர்ந்து ஜெபிக்க ஒரு பாரத்தை கொடும். பெண்கள் தூங்கி கொண்டு, நேரத்தை வீணாக்கி கொண்டு, அலங்கரித்து கொண்டு, ஆசாபாசங்களுக்கு தங்கள் நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறவர்களையெல்லாம் உம்மண்டை இழுத்து கொள்ளுவோம்ப்பா. ஆண்டவரை நீர்தான் எடுத்துக்கொள்ளணும். இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும். ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நீர் உம்முடைய சாயலாக அவர்களை மாற்றுகிறீர். உம்முடைய சாயலாக அவர்களை மாற்றுகிறீர். உம்மை போல மாற்றுகிறீர். அப்படியே மாற்றும். இப்பொழுது மாற்றும். குடி, வெறி, எந்தெந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஆசைகள்லாம், உலக ஆசை, கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறார்களோ, உம்முடைய கிருபையை அனுப்பும். உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்கும். இந்த குடும்பத்தில் சண்டைகள் எல்லாம் மாறட்டும், அறியாமை மாறட்டும், உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பும். ஆண்டவரே, இன்று இந்த குடும்பங்களில் செழிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ளும் பெற்றோருக்குள்ளும் ஒரு மனதை, ஒற்றுமையை தாரும். புருஷனுக்கும் மனைவிக்கு ஒற்றுமையை தாரும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைத்தரலும். ஆண்டவரே, ஆங்காங்கு எஸ்தர் ஜெபக்குழு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆரம்பித்து குடும்பங்கள் கட்டப்படட்டும். அவர்கள் குடும்பத்தை கட்டி மற்றவர்களையும் கட்டும் பாக்கியசாலியாக மாற்றும். விசேஷமாக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தூங்கி கொண்டிருக்கிற மக்களை எழுப்பும். உயிர்ப்பியும். வேத வசனங்கள் மூலமாய் பேசும். ஜெப ஆவியினால் நிரப்பும். ஆண்டவரே, உம்மை அறியாமல் எங்கே போவோம்? ஆண்டவர், இந்த உலக வாழ்க்கையை வீணாக்காதபடி கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாக மாற்றும். இப்பொழுது நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார். ஜெப வீடாக மாற்ற வந்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் மட்டுமில்ல, அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரை எல்லாம் கூட என் வீட்டையா, ஆமாம், உங்கள் குடும்பத்தை தான் அடிமைத்தனம், குடி, வெறி அவ்வளவு மாற்றி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கல்வியில் உயர்தரம் பெற்றவர்களாக, வாலிப பெண்களாக, வயது முதிர்ந்தோர்களாக, குடும்ப ஸ்திரீகளாக, ஆறுதலற்று தவிக்கிறவர்களாக, அவர்கள் எஸ்தர் ஜெபக்குழுவின் மூலம் தங்கள் வாழ்வில் பெற்ற சாட்சிகளை, ஆசீர்வாதங்களை உங்களோடு சகோதரிகள் பகிர்ந்து கொண்டதை கேட்டு கண்டு களிகூர்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் இப்படிப்பட்ட உயர்ந்த அனுபவத்துக்குள்ளாய் நடத்த வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் எஸ்தர் ஜெபக்குழுவில் இணைந்து ஜெபிக்க விரும்புவீர்களானால் திரையில் காண்கிற எங்கள் விலாசத்தோடு கடிதம் மூலம், தொலைபேசி, இமெயில் மூலம் தொடர்பு கொள்வீர்களானால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.